ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். நீங்கள் எல்லாவற்றிலும் நன்மை காணும்படி உங்களுக்கு தேவன் கிருபை செய்வார். இன்றைக்கி இந்த அருமையான அருள்வாக்கு தொலைக்காட்சி மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையை கவனமாக கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிற நல்ல அருமையான வார்த்தை. 29ஆம் வசனம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டிங்களா? ஆண்டவர் வா அப்படிங்கிறார். எங்கே வாங்குறாரு? ஜலத்தின் மேல் நடந்து வாங்குறாரு, தண்ணீர் மேல். அப்போ தண்ணீர் மேல் எப்படி நடக்க முடியும்? நம்ம நடக்க முடியாதே. அப்போ எப்படி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு? அந்த தண்ணீர் ஒரு தார் ரோட்டில் நடந்துடலாம், சிமெண்ட் ரோட்டில் நடந்துடலாம், இல்லை ஒரு ஏதாவது ஒரு பிளைவுட் இருக்குது, அது மேலே நடந்துடலாம். ஆனால் ஒரு தண்ணீர் மேல் நடக்கிறது எவ்வளோ கஷ்டமான காரியம். ஆண்டவர் தண்ணீர் மேல் நடந்து வராரு. பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் வரேன் எனக்கு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்கிற, மா மகனே வா பேதுரு, வா நடந்து வா. அவ்வளோ தண்ணீர் மேல் நடந்து அக்கறைக்கு போகிறோம். ஆச்சரியமான காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அப்போ நீங்களும் கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க. இந்த தண்ணீர் மேல் நடந்து வர மாதிரி நீங்கள் கூட ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே நடந்து வர ஆசையாக இருக்கீங்க. உங்களால் முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நடந்து வா மகனேங்கிறாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நடக்க முடியாத, கடந்து போக முடியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். தண்ணீர் மேல் நடந்தால் மூழ்கி தான் போகணும். அப்படி நம்ம வாழ்க்கை மூழ்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையால் நீங்கள் மூழ்க மாட்டீங்க. இந்த கடனால் நீங்கள் மூழ்க, இந்த கடன் வந்துச்சு, இந்த கடனில் முங்கிடுவோம், அவ்வளோதான், தண்ணிக்குள்ளே முங்குற மாதிரி கடனில் முங்கிடுவோம் அப்படின்னு கஷ்டப்படுறீங்க. கவலைப்படாதீங்க, அது மேலே நடந்து போயிடுவீங்க, அதை தாண்டி போவீங்க. ஆண்டவர் உங்கள் மேல் பிரச்சனையா, வியாதியா, கடனா, அது மேல் நடந்து வரும்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், யாருக்கு நடக்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனசை தேர்த்திக் கொள்ளுங்க, தைரியப்படுத்துங்க, உறுதியாக இருங்க. எப்படி பேதுரு நடந்து போனாரோ அது மாதிரி நீங்கள் நடந்து போக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்களும் அக்கறைக்கு போய் சேருவீங்க. செம்மல்லாமா நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அருமையான நம்முடைய மனக்கை ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த பிரச்சனையில் எப்படி நான் போக போகிறேன், இதை எப்படி தாண்டி போக போகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அற்புதம் நடந்தால் தான் முடியும் அப்படின்னு ஒரு வேலை உடைய பிள்ளை கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா. தேவன் கிருபையாக இறங்குங்கப்பா. எப்படி பேதுரு தண்ணீர் மேல் நடந்து வந்தாரோ அது மாதிரி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் பிரச்சனை மேல் நடந்து போக, இந்த வியாதி மேலே, இந்த கடன் மேல் நடந்து போக உதவி செய்வீராக. ஆண்டவர் தண்ணீரில் மூழ்கி போகாதபடி எப்படி பேதுரு நடந்தாரோ அதே போல் இந்த பிரச்சனையில், இந்த கஷ்டத்தில், இந்த வியாதியில், இந்த கடனில் நம்முடைய பிள்ளை மூழ்கி போகாதபடிக்கு ஆண்டவரை தாண்டி செல்ல, அப்படியே கடந்து செல்ல தேவன் கிருபை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். டேர் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க ராஜா, அற்புதம் செய்யுங்க அப்பா. எந்த விதத்தில் அவங்க பிரச்சனையில் மூழ்கிடக்கூடாது, இந்த வியாதியில் மூழ்கிடக்கூடாது, இந்த கடனில் மூழ்கிடக்கூடாது. அது மேலே நடந்து போகணும். அந்த பிரச்சனை அவங்க காலுக்கு கீழே வந்துடணும். அவங்க பிரச்சனை, எந்த பிரச்சனை போராட்டமாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுடைய மகனுக்கு காலுக்கு கீழே வந்துடணும், உங்களுடைய மகளுக்கு காலுக்கு கீழே வந்துடணும். அவங்க அது மேலே நடந்து போக உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென். கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் தாண்டி போயிடுவீங்க. எல்லாம் உங்களுக்கு காலுக்கு கீழே வந்துடும், நீங்கள் மேலே இருப்பீங்க. தேவனுக்கு ஆசீர்வாதமாக. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.